வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சொற்பொருளோட கிளாஸ் 3 தான் பார்க்குறோம். டெய்லி 2 வீடியோவா 25 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு 2 வீடியோ பார்ப்போம். ஓகேவா? 25 இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். அகவடி. அடினா நம்ம அடிப்பகுதின்னு சொல்லுவோம். நம்ம கால அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். உள்ளங்கால சொல்றது தான் அடின்னு சொல்றது. அகவடி. இப்போ உள்ளங்கால சொல்ல வராங்க. அகம்னாவே உள்ளம்னு வந்துடும். அப்போ இந்த அடிங்கிறது உள்ளங்கால சொல்ல வருது. ஓகேவா? அடுத்து அடிச்சுவடு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடி. இங்கேயும் அடி இருக்கு, இங்கேயும் அடி இருக்கு. அடி சுவடு. அப்போ இங்கேயும் அடி இருக்குனால நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அடி சுவடுன்னு சொல்லி. ஓகேவா? இது நம்ம பேசிக்காக நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நான் இமேஜ் கொண்டு வந்திருக்கேன். இது பாருங்க, கவலன் அப்படின்னு இருக்கா. கவலைன்னு எடுத்துங்க. கவலை. இப்போ நமக்கு ரொம்ப கவலை ஆச்சுன்னு என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்துட்டு இப்படி பாட்டா பாடுவோம். யாராவது ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டா, என்னால் படிக்க முடியலடா, எனக்கு கவலையா இருக்குடா, எனக்கு சொற்பொருள் இவ்வளோ இருக்குடா, கலைச்சொல் இவ்வளோ இருக்குடான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கவலைப்படுவோம். கவலைப்பட்டு என்ன பண்ணுவோம்? பாட்டா பாடுவோம். கவலைப்பட்டா பாட்டா பாடுவோம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ பாடும் பாணன் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அகங்கிற அந்த வேர்டில் அப்படியே வருங்க. நம்ம இந்த 3 வேர்டு வச்சு தான் பிடிச்சாகணும். ஓகேவா? இது பாருங்க, அகவலைப்படுதல்னு இருக்கா, வலைன்னு இருக்கு. இங்கேயும் வலையில் அகப்படுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் படுத்தல் அப்படின்னு இருக்கு, இங்கேயும் படுத்தல் இருக்கு. அப்படியே வந்துடும். வலைப்படுதல், வலையில் அகப்படுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த வலையை தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அப்புறம் இந்த அகப்படுதல் சேர்த்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்க, அகவல் ஓசைன்னு இருக்கு. அகவல் ஓசைய அகவல் இது மட்டும் எடுத்துங்க. அகவல்னா ஆவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகவல் ஓசைனா அகவல் மட்டும் எடுத்துக்கங்க. அகவலை ஆவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆசிரியர் வராங்களான்னு சொல்லி ஆவலா பார்ப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அகவல் ஓசையில அகவல் மட்டும் எடுத்துங்க. அகவலை ஆவல் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஆவல். ஆசிரியர் வராங்களான்னு ஸ்கூல்ல ஆவலா பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆவல்னு ஈஸியா வந்துடும். ஓகேவா? அகவற்பா. அகவற்பாவை அட வாப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அட வாப்பா. எப்படி கூப்பிடுவாங்க? அட வாப்பா இங்க அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. அட வாப்பா இங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஒருவரை அழைக்கிறது தான் அது. ஒருவரை அழைத்து கூறும் முறையில் பாடப்படுவது. அட வாப்பா அப்படின்னு கூப்பிடுறது, அழைக்கிறது. ஓகே, நல்லா பாத்துக்குங்க. அடுத்து 4 வகை பாக்களுள் ஒன்று ஆசிரியர்ப்பா. அட வாப்பான்னு சொல்லி யார் சொல்லுவா? ஆசிரியர் தானே சொல்லுவாங்க. அட வாப்பா படிக்கலாம்ப்பா வாப்பா அப்படின்னு டீச்சர் தான் சொல்லுவாங்க. அதனால ஆசிரியர்ப்பான்னு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அட வாப்பான்னு சொல்லி டீச்சர் கூப்பிடுவாங்க படிக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டே கீ பண்ணி தெரிஞ்சா போதும். ஓகே, இது பாருங்க, அகவன் மகள் இருக்கா, இதுல கவன் மட்டும் எடுத்துங்க. கவன கவனி அப்படின்னு ஞாபகம். கவனி. இங்க பாரு, குரூப் 4 வரப்போகுது. கவனி. விழிச்சுக்கோ. விழிச்சுக்கோன்னா விழிப்பாருன்னு சொல்லுவோம். இங்க பாருப்பா, குரூப் 4 வரப்போகுது. கவனி, விழிச்சுக்கோ அப்படின்னா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான்? கவனிப்பான் அப்படின்னு ஞாபகம். கவனிப்பான். கவனிப்பான். நான் என்னடா 3 சொல்லின்னு போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஷார்ட்கட்காக தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அந்த ஷார்ட்கட் வடிவிலேயே எழுதியிருக்கேன். வேற எப்படியுமே படிக்க முடியாது. இந்த அகனே வரும். வெறும் 1 வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால நம்ம இப்போ இது சேர்த்தி சொல்லிட்டே வரோம். ஓகேவா? அகவன்ல கவன் மட்டும் ஞாபகம். கவனை கவனி ஞாபகம். இங்க பாருங்கப்பா, குரூப் 4 வரப்போகுது. கவனி, விழிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான்? கவனிப்பான். கவனிப்பான். இங்க 2வது கீ பாயிண்ட் வந்துருச்சு. ஓகேவா? கவனிப்பான். நல்லா ஞாபகம். திருப்ப 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 பாருங்க. வேற வழியே இல்லை. இது ஒரு டிக்ஷனரி. அக அப்படின்னு கொடுத்துட்டு வன் கண் அப்படின்னே வரும். வேற எப்படியுமே ஞாபகம் வைக்க முடியாது. நல்லா படிங்க. ஓகேவா? நம்ம மகுடம் படிப்பகத்துல சங்கத்தமிழ் பேட்ச்னு சொல்லி ஒரு 1 மந்த் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்க எங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ ஒரு 13 மனப்பாட பகுதிகளை நம்ம பொறுக்கி எடுத்து நீங்க மனப்பாடம் பண்ண கஷ்டப்படுற இடத்துல நம்ம இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட் வச்சு பார்த்துட்டு இருக்கிற கிளாஸ் மாதிரியே உங்களுக்கு இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட் வச்சு எளிமையா ஈஸியா மைண்ட்ல புரியுற மாதிரி நம்ம ஒரு பேட்சை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? 35 to 40 மார்க் அவுட் சோர்ஸ்ல கேட்கறாங்களே, அதை நம்ம தொகுத்து நம்ம அவுட் சோர்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிளஸ் அந்த ஸ்கூல் புக் அதுல வர அந்த ஸ்கூல் புக் டாபிக்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தர மாதிரி ஒரு பேட்சை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சட்டம் தான் ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்தோம். 80% நம்ம சட்டத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த சட்டத்தோட வாலியத்துல அடுத்து நம்ம ஆட்சி சொற்கள்னு அந்த 10வது வாலியம் சட்டம். ஓகேவா? இந்த 10வது வாலியத்துல சட்டம் முடிச்சிட்டோம். அது கீழே ஆட்சி சொல்லுன்னு இருக்கும். அதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். மொத்தம் 14 வாலியமும் முடிக்கிற மாதிரி இன்னுமே நம்ம ரீஸ்கெடியூல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய சேர்த்தி நம்ம கொண்டு போற மாதிரி தான் 14 வாலியமும் தரவா உங்களுக்கு இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட்டோட எளிமையா புரியுற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கான ரிபப்ளிக் டே ஆஃபர் தான் நான் இப்போ அனௌன்ஸ் பண்றேன். ஓகேவா? 1200 பிரைஸ் அது கிடையாது. நம்ம ஆஃபர் பிரைஸா 600 நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜனவரி 25 and 26 இந்த 2 days மட்டும் தான் இருக்கும். சீக்கிரம் நீங்க ஜாயின் பண்ணிட்டு படிக்கலாம். ஏற்கனவே சட்டம் 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம குயிக்கா போயிட்டே இருக்கோம். சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த பேட்ச்க்கான ஸ்கெடியூல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். பேட்ச்க்கு ஸ்கெடியூல் எக்ஸ்பிளனேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன். இன்னும் ஸ்கெடியூல நம்ம இன்னும் அதிகமா நம்ம என்னென்ன கொண்டு போகலாம்னு சொல்லி இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். பேட்ச் ஸ்கெடியூலு, பேட்ச்க்கான வீடியோ,
அடுத்து வந்து நம்ம ஆப்க்கான லிங்க்கும் நான் கீழே வைக்கிறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப்குள்ள டைரக்டா போயிட்டு நம்ம சங்கத்தமிழ் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கேயே பே பண்ணி நீங்க டைரக்டா கூகுள் பே, ஃபோன்பேல பே பண்ணி டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா 9486127062 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுட்டு நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இங்க பாருங்க வாட்டின்னு இருக்கு. வாட்டிய பாட்டின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? பாட்டி. பாட்டியை என்னன்னு சொல்லுவோம்? கிளவின்னு சொல்லுவோமா? கிளவி, கிளத்தின்னு சொல்லுவோம். அப்ப கிளத்தின்னு வந்துடுச்சு. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தா பாட்டி பார்த்தா இந்த பாட்டி மாதிரி தானே உனக்கு மனைவி வருவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். அந்த பாட்டி மாதிரி தானே உனக்கு மனைவி கிடைப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோமா? அப்ப மனைவி இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ வாட்டிய பாட்டி ஞாபகம் போறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரோட்ல வந்து யாராச்சும் பாட்டி இருந்தா என்ன சொல்லுவோம்? கிளவின்னு சொல்லுவோம். கிளவிய கிளத்தின்னு ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகே 1. அப்புறம் இந்த கிளவி மாதிரி தானே உனக்கு மனைவி வருவான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அப்ப மனைவி 2. ஓகே. அடுத்து இது பாருங்க வாயின்னு இருக்கு. வீட்டோடைய வாய் பகுதின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? கதவை சொல்லுவோம். இந்த கதவு பகுதி என்னன்னு சொல்லுவோம்? வீட்டோடைய வாய் பகுதின்னு சொல்லுவோம். அப்ப கதவு பகுதினாவே வீட்டோட வாய் பகுதி. பாருங்க வாய் மாதிரி இருக்கு. நம்ம வாய் மாதிரி. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்க வாய் வருது, இங்க வாயில் வருது. நான் சொல்றத நல்லா கூர்மையா கவனிங்க. ஓகேவா? வாய் மாதிரி இருக்கிறது நம்ம கதவு பகுதி தான். அப்ப கதவு நிலைன்னு வந்துடும். அப்ப கதவை திறந்தாதானே நம்ம உள்ள போக முடியும். உள்ள இடம் கிடைக்கும். இப்ப வெளியே நின்னா எப்படி நமக்கு எந்த இடமும் கிடைக்காது. கதவு திறந்தாதான் உள்ள இடம் கிடைக்கும். அப்போ உள்ள இடம் கிடைக்கும்னா உள்ளிடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ அடுத்து அகவாயில் இருக்கா? அகன்னா உள்ளுன்னு வந்துடும். அகம்னா உள்ளம் அது வந்துருமா? வாயில் அப்படின்னா வாயில் அப்படியே வந்துடும். ஓகேவா? இது பாருங்க வாயிலேயே வச்சுக்காத மனசை தொடர்ந்து பேசு அப்படின்னு ஞாபகம். வாயிலே எழுதிடுறேன். ஓகேவா? வச்சுக்காத மனசை விட்டு பேசு. நம்ம ஷார்ட்கட்டை போடுறது பெருசு இல்லைங்க. அந்த ஷார்ட்கட்ல தெளிவு இருக்கணும். வாயில் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த வாயில் அப்படியே அதுவ வாயில அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? வாயில வச்சுக்காத மனசை விட்டு பேசு அப்படின்னா மனம்னு வந்துடும். அப்ப இந்த ரெண்டும் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். வாயிலங்கிறது இங்க வாயில் ஞாபகம் போறீங்க. புள்ளி இருக்கு, இங்க புள்ளி இல்லை. அவ்வளவுதான். வாயில வச்சுக்காத மனசை விட்டு பேசு. ஓகேவா? அப்ப இது உள்வாயில் ஈஸியா வந்துடும். வீட்டோட வாய் பகுதி நான் இல்லை நீங்க சேர்த்துக்கவே கூடாது. வீட்டோட வாய் பகுதியே கதவு தான். கதவை திறந்தாதான் உள்ள இடம் கிடைக்கும். உள்ளிடம். ஓகே. இது பாருங்க அகவாளன் இருக்கா? இந்த வாழை எடுத்துங்க. வாளுன்னு ஞாபகம். வாள் யார் வச்சிருப்பா? தலைவன் தான் வாள் வச்சிருப்பாங்க. வாள் இந்த ஈட்டி இதெல்லாம் தலைவர்கள் தான் வச்சிருப்பாங்க. அப்போ வாள் யார் வச்சிருப்பா? தலைவன் தான் வச்சிருப்பான். ஓகேவா? அப்போ வீட்டோட தலைவன் யாரு? கணவன். அப்போ வீட்டோட தலைவன் பாத்துங்க. தலைவன் தான் வாள் வச்சிருப்பான். வீட்டோட தலைவன் யாருன்னா கணவன். அவ்வளவுதான். 3 தான். ஈஸியா முடிஞ்சு. வாளுங்கிற ஒரு கீப்பை ஞாபகம் வச்சுங்க. வாள்னா இந்த அரசன் தலைவன் வச்சிருப்பாங்க. இப்போ வீட்டோட தலைவன் யாரு? கணவன் தான். முடிஞ்சு. அடுத்து இது பாருங்க அகவிதல் அப்படின்னு இருக்கா? அகம்னா உள்ள அப்படின்னு சொல்லிட்டேன். விதல் அப்படின்னா இங்க இதழ்னு வந்திருக்கு. இது ஓகே. இது பாருங்க அள்ளி மலர சொல்ல வராங்க. அப்ப அள்ளிய சொல்ல வராங்கன்னா இது பாருங்க தள்ளி ஞாபகம். தள்ளி அப்படின்னு ஞாபகம். இங்க தள் இருக்கா? இந்த தள்ளுன்னு வந்துடும். ஓகேவா? இந்த இங்க தள்ளுன்னு வந்துடும். இங்க அள்ளின்னு இருக்கு. தள்ளி அள்ளி அப்படின்னு ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரைமிங்கா தள்ளின்னே ஞாபகம். தள்ளிங்கிறப்ப இந்த லீ சவுண்ட் இங்க வந்துடும். அப்ப அள்ளிங்கிறது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். தள்ளி போடான்னு சொல்லி பார்த்துட்டே இருங்க. இப்போ தள்ளிங்க இந்த லீ சவுண்ட் வரப்போ உங்களுக்கு அள்ளிங்கிற சவுண்ட் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? தள்ளி அள்ளி அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? பாருங்க விரல்னா விரல் அப்படியே வந்துடுச்சு. அப்படின்னா உள் அப்படின்னு சொல்றது. அப்போ உட்பகுதி. அடுத்து அகவிலை அப்படின்னா இது பாருங்க விலை தல் அப்படின்னு ஞாபகம். இது பாருங்க விளைத்தல் அப்படின்னு ஞாபகம். விளைதல் விளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம்ல. விளைதல் இந்த விளைதலை தான் நான் இப்படி ஞாபகம் சொல்றேன். ஷார்ட்கட்ல வர வேர்டே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். விளைதல்னு சொல்லுவோமா? அப்போ இங்க விலை இருக்கு, இங்க விளைதல் அப்படின்னு இருக்கு. விளைதல் அப்படின்னா இதழ் அப்படின்னு வந்துடும். அப்போ மலரின் உள்ளிதழ் அப்படின்னு வந்துடும். ஏன்னா அகம்னாவே உள்ளுன்னு வந்துடும். அப்போ இதழ் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். அடுத்து இது பாருங்க தவளை ஞாபகம். தவளை இங்க விலையில லை எடுத்துட்டோமா? இங்க லை வந்துடுச்சா? இங்க தவன்னு இருக்கு. அப்ப தவளை அப்படின்னு ஞாபகம் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். தவ விலை அப்படின்னு ஞாபகிச்சுட்டு தவ விலை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தவ விலை ஞாபகம். ஸ்பீடா சொன்னா என்ன வரும்? தவளைன்னு வரும். அப்ப தவளைன்னு சொல்றப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். தவ விலை ஞாபகிச்சுட்டு தவளைன்னு ஸ்பீடா சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இதோட லிங்க் ஆயிரும். இந்த லையோட விலையோட லிங்க் ஆயிரும். ஓகேவா? இது வந்து நான் விளைதல்னு சொல்லியிருக்கேன். விலை தல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விலை தல்
விளைத்தல் அப்படின்னு சொல்ல ஸ்பீடா இதழ் இதழ்னு வரும். அப்போ ஈஸியா நீங்க இதழும் பிடிச்சிடலாம். இது 1, இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? இந்த 3 படம் வந்து நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். தனுஷ் நடிச்சது. இது அதை வச்சுதான் ஷார்ட்கட். அகவுணர் அப்படின்னு இருக்கா, உணர் கடைசியில வருது பாருங்க, உணர். இவர் இந்த 3 படத்துல என்ன பண்ணுவாரு, தான் லவ்வர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி உணர்ந்து என்ன பண்ணுவாரு, வைஜிஸ் கொலவரின்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாருன்னா பாடுவோர் ஆடுவோர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? உணர இந்த உணர்ன்னு மாத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். வைஜிஸ் கொலவரி ஞாபகம் வச்சுக்க போறீங்க, அவ்வளவு சிம்பிள். அடுத்து அக உயிர். அகம்னா நம்ம உள்ள இருக்கிறது, நம்ம உடம்புன்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கிற உயிர், உயிர்னா அப்படியே உயிர்னு வந்துடும். ஓகேவா? அகலங்கம் அப்படின்னா, கலங்கம்னா குற்றம். ஓகேவா? களங்கம் ஏற்படுத்திட்டான், குற்றம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம், குற்றம். இதுல அகலங்கம்னு வருதா, அகலங்கம் வந்தா குற்றமின்மை, ஆப்போசிட் வேர்டு மாதிரி. கலங்கம்னா குற்றம், அகலங்கம்னா குற்றமின்மை. ஏற்கனவே நம்ம கலங்கம்னா குற்றம் விளைவிக்கிறதுன்னு தெரியும். சேர்ந்து வர்றதுனால குற்றமின்மை. இப்போ குற்றம் இல்லாம இருக்கிறது என்ன, தூய்மையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது பாருங்க, அக்கலங்கன், கண்ணன் இருக்கா, அக்கலங்கன். நான் இது என்ன சொல்ல வரேன்னா, கலங்கன். ஓகேவா? இதுல இந்த பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து இறந்துருவாரா, விக்ரம் வந்து கொல்லப்படுவாரு. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா கண்ணு கலங்கிரும். அதுல அவர் என்னவா இருப்பாரு, சோழனா இருப்பாரு. நமக்கு கண்ணு கலங்கிரும். ஏன்னா விக்ரம் அவர் வந்து ஆதித்ய சோழன். அவர் வந்து அந்த சோழன் இறந்த உடனே நமக்கு கண்ணு கலங்கிரும். ஏன் ஏன் கண்ணு கலங்கும்னா அவர் மாசு இல்லாத ஆள். ஓகேவா? மாசு இல்லாத ஆளு. அவரை கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாரு, அவர் கடவுள் மாதிரி பண்ணிட்டாங்க, அவரை கடவுளா இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் திருப்பவும் சொல்றேன், நமக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஏன் ஏன் கண்ணு கலங்குச்சுன்னா, இவர் சோழர், ஆதித்ய சோழர், இவர் கொல்லப்படுறாரு. அதனால நமக்கு கண்ணு கலங்கிருச்சு. சோழர், ஆதித்ய சோழர் கொல்லப்படுறாரு. அப்போ 1. ஏன்னா அவர் மாசு இல்லாதவர், மாசு இல்லான். அவரு கடைசியில கொன்னதுக்கு அப்புறம் கடவுள் மாதிரி பண்ணிட்டாங்க, கடவுள். ஓகேவா? இது பாருங்க, அகற்ப விபூதி. விபூதினா என்னங்க, திருநீர். திருநீர்னாவே இயற்கையா கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அகற்பன். ஓகேவா? கற்பன்னா கற்பனை அப்படின்னு ஞாபகம். கற்பனை, கற்பனை, கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை கற்பனை ஞாபகம். கற்பனை பண்ண முடியாதவன் பாய்வன் அப்படின்னு சொல்லுவாங்களே, கற்பனை பண்ண முடியாதவன், கற்பனை பண்ண முடியாத இடத்துல இருக்கான் அப்படின்னா ஒப்பில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு கற்பனைக்கே எட்டாததா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒப்பில்லாதது அப்படின்னு அர்த்தம், ஒப்பில்லாதவன். ஓகேவா? இது பாருங்க, அகற்றம். இப்போ நம்ம ரோட்ல பார்த்திருப்போம், இந்த ரோடு போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரோடு விரிவாக்கம் பண்ணணும், ரோடு அகலம் பண்ணணும்னா எல்லாத்தையும் அகற்றிடுவாங்க. ஓகேவா? ரோடு அகலம் பண்ணணும், ரோடு விரிவு பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அகற்றிடுவாங்கன்னா அகற்றம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து அகன்றிசைப்பு இருக்குங்களா, இசைப்பு யாப்பு அப்படின்னு நினைச்சுங்க. இசைப்பு யாப்பு. ஓகே, இப்போ இசைப்பு யாப்புனாவே என்னங்க, இசைனாவே ஒரு ஒலியை தான் குறிக்குது, சவுண்டு. அப்போ ஒலிக்கும் குற்றம் அப்படின்னு வந்துடும். யாப்பு முறையிலிருந்து மாறி ஒலிக்கும் குற்றம். இது பாருங்க, அகன்றில். ட்ரில்னா இந்த ட்ரில் பண்றதை ஞாபகம். ட்ரில், இந்த ட்ரில் அப்படின்னு ஞாபகம் வச்சு போறோம். இந்த மாதிரி ட்ரில் எல்லாம் யார் பண்ணுவாங்க, ஆண்கள் தான் பண்ணுவாங்க. பெண்களும் பண்ணுவாங்க, ஷார்ட்கட்காக சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரில் எல்லாம் யார் பண்ணுவாங்க, ஆண்கள் தான் பண்ணுவாங்க. அப்போ ஆண், இங்கேயும் ஆண் வந்துருச்சா, இங்கேயும் பாருங்க ஆண் தான் இருக்காரு, ஆண் வந்துருச்சா. அப்புறம் எதை ட்ரில் பண்ணுவாரு, கிரவுண்டை தானே ட்ரில் பண்ணுவார். கிரவுண்டை ட்ரில் பண்ணுவாரு. அப்போ கிரவுன் அப்படின்னு வந்துச்சு பாருங்க, கிரவுண்டு கிரவுன் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நீங்க ஈஸியா இந்த இமேஜ் வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம். கிரவஞ்சம் அப்படின்னு வந்துடும், கிரவுஞ்சம். ஓகே, இது பாருங்க, கண்ணம் இருக்கு. இப்போ கன்னத்துல நம்ம ஓங்கி பலார்னு அரைஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும், காது கேட்காது, செவிடாயிருவோம். ஓகேவா? அது மாதிரி ஞாபகிச்சுங்க. கன்னத்துல ஓங்கி அடிச்சா காது கேட்காது, காதற்றது, செவிடாயிருவோம், செவிடு. முடிஞ்சுங்களா? இது பாருங்க, அகாடி. காடிய கரடின்னு ஞாபகிச்சுங்க. ஓகேவா? கரடி. அப்போ இது விலங்குகள் சார்ந்துதான் வருங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். காடிய கரடி ஞாபகிச்சுட்டு, இந்த கரடி அப்படின்னாவே விலங்கு சார்ந்துதான் வரும். கரடி, குதிரை. கரடியும் குதிரையும் கயிறுல போட்டு கட்டி வைப்பாங்க, மூக்கணாங்கயிறுல போட்டு கட்டி வைப்பாங்க. மூக்கணாங்கயிறுனா அந்த விலங்குகளை கட்டி வைக்கிற கயிறு அந்த மூக்கணாங்கயிறும்பாங்க. ஓகேவா? மூக்கணாங்கயிறுல கட்டி வைக்கிறாங்க. காடிய கரடி ஞாபகிச்சுங்க. கரடியும் குதிரையும் மூக்கணாங்கயிறுல கட்டி வைப்பாங்க, மூக்கணாங்கயிறுல கட்டி வைப்பாங்கன்னு நல்லா ஞாபகிச்சுங்க. ஓகேவா? அடுத்து அகாரணம். காரணம்னா காரணத்தோட பண்றது. அகாரணம் அப்படின்னா காரணம் இல்லாம, ஆப்போசிட் வேர்டா சொல்றாங்க. ஓகேவா? காரணம் இல்லாம, காரணம் இன்மை. இப்போ காரணம் இல்லாம நடக்கிறது என்னங்க, தற்செயலா நடக்கிறது. நாம இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளான் படி போயிட்டு இருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து சொற்பொருளோட ஒரு வீடியோ போடணும்னா அது நம்ம காரணத்தோட பண்றோம், அது நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனா நான் இன்னைக்கு போட போறேன்னு சொல்லி இன்னைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஏதோ ஒரு தற்செயலா ஒரு நிகழ்வுனால என்னால போட முடியலன்னா என்னங்க, காரணம் இல்லாம நடக்கிறது. அப்ப அது தற்செயலா நடக்குது. இப்ப ஆக்சிடென்ட்ல என்ன சொல்றது, தற்செயலா நடக்குது. நாமளா பிளான் பண்ணி போய் இடிக்க மாட்டோம், ஏதோ ஒரு விபத்து, அவ்வளவுதான், தற்செயலா நடக்கிறது. இதனால இது வந்து அகாரணம்னா ஆப்போசிட் வேர்டுன்னு நல்லா ஞாபகிச்சுங்க. ஓகேவா?
அடுத்து அகாரம், அகாரம். காரத்தை ஞாபகம் வச்சுங்க. காரம் அப்படின்னு சொல்லுவோமா வீட்டுல? காரம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மாட்ட. அம்மா ஏதாவது சமைச்சாங்கன்னா காரம்மா அப்படின்னு சொல்லுவோம். காரம்னு நம்ம அம்மாட்ட சொன்னா என்ன பண்ணுவோம்? அம்மா என்ன சொல்லுவாங்க? சாரிப்பா, தெரியாம நான் காரம் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சாரியை வீடு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? டோட்டலா நம்ம 25 பார்த்துட்டோம். இப்ப டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணுவோமா? அகாரம்னா அம்மாட்ட காரம் அப்படின்னு சொல்லுவோம். சாரிப்பா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அகாரணம் அப்படின்னா காரணம்னா காரணத்தோட நடக்குது. அக்காரணம்னா காரணம் இல்லாம நடக்கிறது. காரணமின்மை. அப்ப காரணம் இல்லாம நடந்தா தற்செயலா நடக்கிறதுன்னு அர்த்தம். காடி அப்படின்னா கரடி ஞாபகம். கரடி, குதிரை இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. மூக்கணங்கயிறு அப்படின்னு ஞாபகம். கன்னத்துல ஓங்கி பலாறு நிறைஞ்சா காது கேட்காம போயிடும், செவிடாயிருவோம். காதற்றது செவிடு. ஓகேவா? ட்ரில். இந்த ட்ரில் பண்ணுவாங்க. யாரு? ஆண்கள் தான். ஃபர்ஸ்ட் இது இமேஜே பாருங்க, அப்படியே இருக்கு. ஆண்கள் தான். ஆனன் ட்ரில். அப்புறம் என்ன வருதுங்க? இங்கே ட்ரில் வருது, இங்கே ட்ரில் வந்துருச்சா? ஈஸி. அடுத்து ஆண்கள் தான் பண்ணுவாங்க. கிரவுண்டு தான் ட்ரில் பண்ணுவாங்க. கிரவுண்டை. அப்போ கிரவு ஜம் அப்படின்னு வந்துடும். அடுத்து அகன்ற இசைப்பு. இசைப்பு யாப்பு அப்படின்னு இசைப்பு யாப்பு. ஓகேவா? யாப்பு. அடுத்தது இசைனாவே என்னங்க? ஒலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அகற்றம். ஏன்னா இசைனாவே சவுண்டுனா ஒலிக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அகற்றம். இப்போ சாலையை வந்து அகலம் பண்றதோ விரிவாக்கம் பண்றதோ பண்ணா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அகற்றிடுவாங்க. அகற்றம். கடையெல்லாம் அகற்றிடுவாங்க. அகற்றம் ஞாபகம். அடுத்து அகற்பன். கற்பன்னா கற்பனைன்னு ஞாபகம். கற்பனைக்கே எட்டாதவன். அப்போ ஒப்பில்லாதவன் அர்த்தம். விபூதினா திருநீர் இயற்கையிலே வருது. அகலங்க என் கண்ணு கலங்கிருச்சுப்பா. இந்த ஆதித்ய சோழன் வந்து இறந்தது. ஆதித்ய சோழன் ஏன் சொல்ல வரேன்னா இங்க சோழன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்ப நான் இது பாக்குறப்ப எனக்கே எடுக்கலாம்னு தோணுது. அதை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். அதை ஃப்ரேம் பண்ண பழகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது நான் மட்டும் சொல்றது இல்லை, எல்லா இன்ஸ்டியூட்லயும் சொல்லுவாங்க. ஓகேவா? கண்ணு கலங்குச்சு அப்படின்னாவே கண்ணு கலங்குச்சு. ஏன்? சோழன். இப்ப பாருங்க சோழன் இருக்கு. இப்ப சோழன்னா நமக்கு மெயின் சிலபஸ்ல சொற்பொருள் போய் எடுக்கிறாங்கன்னா இப்படிதான் பார்த்து பொறுக்கி எடுப்பாங்க. ஓகேவா? அதை நம்ம இமேஜின் பண்ணாவே நம்ம மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணிடலாம். அடுத்து கண்ணு கலங்குச்சு. ஏன்னா இவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர். ஆதித்ய சோழன் இறந்ததுனால. ஏன்னா அவர் மாசு இல்லாதவன், கடைசியில கடவுள் மாதிரி பண்ணிட்டாங்க. 4-5 டைம் படிக்கிறப்போ ஸ்பீடு வந்துருங்க. ஓகேவா? கலங்கம். கலங்கம்னா குற்றம் பண்றவன். அகலங்கம் அப்படின்னா குற்றம் இல்லாதவன், குற்றமின்மை, தூய்மை. அக உயிர்னா அகம்னா உள்ளம், உடல்ல இருக்கிற உயிர். அக உணர் அப்படின்னா உணர்ந்துட்டாரு. தனுஷ் வந்து உணர்ந்துட்டு லவர் விட்டு போயிட்டான்னு உணர்ந்துட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவார் வைத்தீஸ் குலவரின்னு சொல்லி. அடுத்து அகவிலை. நான் என்ன சொல்லியிருக்கேன்? விலைனாவே விளைதல்னு சொன்னேன். விளைதல் ஸ்பீடா சொன்னீங்கன்னா இதழ்னு வரும். அப்போ இதழ் வந்துடும். அகன்னா உள்ளுன்னு வந்துடும். அப்போ இதழ்னா என்ன? மலர்தான் குறிக்குது. அப்போ மலர் உள்ளிதழ். ஓகேவா? அடுத்து தவளை. தவ விலைன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து தவ விலைன்னு சொல்லியிருக்கேன். தவ விலைன்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா தவளைன்னு வரும். அப்போ ஈஸியா நீங்க பிடிச்சிடலாம். ஓகேவா? இங்கே லை வருது, இங்கே லை வருது, டக்குன்னு பிடிச்சிடலாம். அடுத்து அகவிரல். விரலின் உட்பகுதி. அகவிதல். ஓகே, இதை என்ன சொல்லியிருக்கேன்? தள் மட்டும் ஞாபகிச்சுங்க. தள்ளி போன்னு சொல்லலாம். தள்ளினா அள்ளின்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து அகன்னா உள்ளே, விதல்னா இதழ் அப்படின்னு வந்துடும். விதல் இதழ். ஓகே. வால் யாருச்சுக்கோ தலைவன் தான் வச்சிருப்பான். அப்போ வீட்டு தலைவன் யாரு? கணவன் தான். வீட்டு தலைவி மனைவி தான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அகவாயில். வாயில வச்சுக்காத, மனசை விட்டு பேசு. சில பேர் வந்து மௌனமாவே இருப்பாங்க, வாயிலே அடக்கிப்பாங்க தன்னுடைய கவலையை. அப்படி வச்சுக்க கூடாது. ஓகேவா? வாயில வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் மனசை விட்டு பேசுங்க அப்படின்னு ஞாபகம். வாயில வச்சுக்காதீங்க, மனசை விட்டு பேசுங்க. இப்போ வாயில் மனம் வந்துடும். இது வந்து வாய், வீட்டோட வாய் பகுதி. இல்லு சேர்த்துடாதீங்க இந்த இடத்துல. வீட்டோட வாய் பகுதி கதவு தான். அது திறந்தாதான் உள்ள இடம் கிடைக்கும். உள்ளியம். ஓகேவா? அகவாட்டினா பாட்டியை கிளத்தின்னு சொல்லுவோம். ஏன் இந்த மாதிரி கிளவி தானே உனக்கு மனைவியா வருவாங்கன்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க மனைவி. ஓகேவா? கவன்னா கவனி. குரூப் 4 வரப்போகுது, விழிச்சுக்கோ அப்படின்னா தான் அவன் என்ன பண்ணுவான்? கவனிப்பான் அப்படின்னு தான் எங்க கவனிப்பான்னு. அப்ப கவனிப்பான் வந்துடும். ஓகேவா? அகவர்பானா அட வாப்பா அப்படின்னு அப்ப அழைக்கிறது. அப்ப ஆசிரியர் தான் அப்படி அழைப்பார், வாப்பா படிக்கலாம்னு சொல்லி. அப்ப ஆசிரியப்பான்னு வந்துடும். அடுத்து அகவல்னா ஆவல். ஆசிரியர் வருவான்னு நம்ம ஆவலா இருப்போம் ஸ்கூல்ல. அடுத்து அகவலைப்படுதல்னா இந்த வலையை தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். அகப்படுதல் அப்படியே வந்துடும் பின்னாடி. அகவலன் என்ன பண்ணுவான்? அகவலன்னா கவலை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கேன். கவலையில என்ன பண்ணுவான்? ஃபோன் பண்ணி எக்ஸாம் படிக்க முடியல பாட்டா பாடுவானா பாடும் பாணன். அகவடினா அடி. இந்த அடி பகுதி நம்ம பாத பகுதியை சொல்றோம். உள்ளங்கால் அடிச்சுவடு அப்படின்னு சொல்றாரு. இங்கேயே அடி இருக்கு, இங்கே அடி இருக்கு. அடிச்சுவடுன்னு நம்ம எல்லாரும் சொல்றதுதான். ஓகேவா? தெரிஞ்சதுதான். ஓகேவா? இதோட 25 முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ்ல ஒரு 25 பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.